வணக்கம். இதுதான் நம்மளோட ஆபீஸ். கிட்டத்தட்ட ஒரு 9 வருஷமாக இதுதான் நம்மளோட ஆபீஸ். அப்படியே வாங்க. இந்த கம்ப்யூட்டர் கிட்டத்தட்ட நம்மளோட 2 அமைப்பு பருவத்தை ஃபில்அப் பண்ணுச்சு. அதாவது 5 வருஷத்துக்கு 6 வருஷத்துக்கு ஒரு தடவை நம்ம உறுப்பினர் சேர்த்து ஃபில் பண்ணுவோம்ல, அந்த வேலையெல்லாம் செஞ்சுச்சு. அப்புறம் நான் இருக்கிற போது ஒவ்வொரு விஷயங்கள் அபிஷியலா வேலை பார்த்த கம்ப்யூட்டர். இதுதான் நம்மளோட ஆபீஸ். இதுதான் என்னோட டேபிள். இதெல்லாம் யாருன்னு உங்களுக்கே தெரியும். நம்மளோட பாரத அன்னை ஷாம் பிரசாத் முகர்ஜி, பண்டிட் தீனதயாள் உபாத்யாயா, டாக்டர் ஜி. இந்த பாஜகல 2011 நான் சேர்ந்ததுக்கு அப்புறம் ஒவ்வொரு விஷயமும் ரொம்ப மனசுக்கு திருப்தியா, ரொம்ப இந்த கட்சியை லவ் பண்ணி ஒவ்வொரு விஷயமும் சேர்த்துனது. இதெல்லாம் கிளை தலைவரா சேர்ந்ததுக்கு அப்புறம் அப்படியே படிப்படியா கிளை தலைவர், நகர செயற்குழு உறுப்பினர், நகர பொதுச் செயலாளர், நகர பொதுச் செயலாளர்ல இருந்து இளைஞர் அணிக்கு ஆள் இல்லைன்னு சொல்லிட்டு இளைஞர் அணி மாநில செயற்குழு உறுப்பினர், அதுக்கப்புறம் இளைஞர் அணி மாநில செயலாளர், திருப்பியும் நகரத்துக்கு கரெக்டான ஆள் இல்லை அப்படின்ட்டு நகர தலைவர், மீண்டும் மத்திய மாநகர தலைவர், அப்ப மாநகர ஆட்சி ஆயிடுச்சு கரூர். அதுக்கப்புறம் திருப்பியும் சமூக ஊடக பொறுப்பாளர் ஓபிசி அணி. தற்போது நம்ம வீதி லீடர்ஸ்ல நம்ம அண்ணாமலை அண்ணனோட பயணிக்கிறோம். இந்த போட்டோஸ் எல்லாமே இருந்துச்சு. இந்த போட்டோஸை கழட்டுறதுக்கு ரொம்ப சங்கடமா இருந்துச்சு. ஏன்னா இது ஒவ்வொன்றும் இந்த 13-14 வருஷம் டிராவல்ல நம்ம ஒவ்வொரு அச்சீவ்மெண்ட்டுக்கு போனதுக்கு அப்புறம் ஒவ்வொருத்தரோடையும் எடுத்த போட்டோஸ். ஏன்னா கிளை தலைவரா சேர்ந்த பையன் இத்தனை போட்டோஸ் இத்தனை தலைவர்களோட இப்படி எடுக்க முடியுமானா வாய்ப்பு கம்மி. அப்படின்னா நம்ம எந்த அளவுக்கு உழைச்சிருந்திருப்போம். உழைச்சதுக்கு கிடைத்த அங்கீகாரமாக என்னோட ஆபீஸ்ல இருந்துகிட்டே இருந்துச்சு. ஐயா பொன்னார் ஐயா என்ன பண்றது, அவரு மத்திய அமைச்சரா இருந்தாரு. அவரு மாநில தலைவரா இருந்த போதுதான் நான் இந்த கட்சியில சேர்ந்தேன். பிரதமர் மோடி அவர்களுக்காக இந்த கட்சிக்கு நான் வந்தேன். அப்ப அவர் பிரதமர் ஆகல, குஜராத்ல சிஎம்மா இருந்தாரு. பிரதமர் வேட்பாளர் இவர் தான் வருவாரு அப்படின்னு துக்ளக் ஷோ அவர்கள் சொல்லிட்டு இருக்கும் போது, நம்ம இப்படிப்பட்ட ஒரு பிரதமரா வர்ற ஒரு கட்சியில தான் நம்ம போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக சேர்ந்தேன். ஐயாவை பத்தி சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை. அவருக்கு நல்ல ஏஜ் இருந்திருந்தா இப்ப நடக்கிற சம்பவங்கள்லாம் அப்படியே கண்டினியூஸா நடக்காம கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி இருந்திருப்பாரு. இருக்கட்டும். அக்காவை பத்தி பயங்கரமா சொல்லணும். என்ன எவ்வளவு விமர்சிச்சாலும் சங்கடமா தான் இருக்கு. நான்லாம் தமிழிசைக்காவோட மிகப்பெரிய ஃபேனா இருந்தேன். ஆனா எவ்வளவு வன்மம் பிடித்தவர்களுக்கு போய் நான் ஃபேனா இருந்திருக்கனே அப்படின்னு நினைச்சா அதுதான் மனசு வருத்தமா இருக்கு. நேத்து நைட்டு ஒரு அக்காவோட யூடியூப் சேனல் வீடியோ ஒண்ணு பார்த்தேன் விகடன்ல. அண்ணாமலையை ஃபெயிலியர் பர்சன், ஹி இஸ் அ ஃபெயிலியர் பர்சன்ங்கிறாங்க. அக்கா இது வரைக்கும் 7 தேர்தலையோ 8 தேர்தலையோ நின்றுக்கிறாங்க. எல்லா தேர்தலையும் அபார வெற்றி. ஸோ அதனால அவங்க சொல்லலாம் இவங்க ஃபெயிலியர் பர்சன் அண்ணாமலை அப்படின்னு. ஏன்னா வெற்றி பர்சன் இவங்க, அதனால சொல்லலாம். எனக்கு வெறுப்பா இருந்து ஒரு போட்டோவை தூக்கி எறியணும் இந்த கலெக்ஷன்ஸ்ல அப்படின்னா இந்த போட்டோவை உடைக்க கூட தோணுது. ஆனா இந்த போட்டோவை எடுக்கிற போது மாநில செயற்குழு உறுப்பினர் நானு. என்ன பண்றது, இந்த ஒரு இண்டிவிஜுவல் கேரக்டருக்காக அந்த கட்சியை கேவலப்படுத்த வேணாங்கிறதுனால உடைக்காம அப்படி பொறுமையா கழட்டி வைக்கிறேன். அடுத்தது அண்ணன் எல்முருகன் அவர்கள். இது சேலத்துல இளைஞர் அணியோட மாநாடு நடத்தணும். நம்ம வினோஜ் அவர்கள் இளைஞர் அணி மாநில தலைவராக இருந்த போது நான் இளைஞர் அணி மாநில செயலாளர். அப்ப அந்த மாநாட்டு பந்தலுக்கு பார்வையிட வந்திருந்தாரு. அப்ப நானும் இப்ப நாமக்கல் மாவட்ட தலைவராக இருக்கிற ராஜேஷ், கிழக்கு மாவட்ட தலைவராக இருக்கிற ராஜேஷ் அவர்களும் தான் ஆர்கனைஸ் பண்ணிட்டு இருந்தோம் சேலத்துல. அப்ப பந்தல்ல இது ஒவ்வொன்றும் இதை எப்படி பண்றது என்னங்கிற டீட்டெயில்ஸ் சொல்ற போது எடுத்தது. அண்ணன் இணையமைச்சரா இருக்கிறாரு. பட் ஆனா ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா, தமிழ்நாட்டுல இவ்வளவு ஊடகங்கள்
மோடியை வந்து மோடின்னு பேர் சொல்லி கூப்பிடுது, ஒன்றிய அரசுன்னு சொல்லுது. அந்த டைம்ல கொஞ்சம் வான் பண்ணி இருந்திருக்கலாம், அதுக்கு அவருக்கு டைம் இல்லைன்னு நினைக்கிறேன். இட்ஸ் ஓகே, இவரையும் கழட்டி டேபிள்ல வச்சிடலாம். அடுத்தது சிங்கம் அண்ணாமலை அண்ணன். அதாவது இவர் பின்னாடி போறதுக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. காரணம், இஸ் அ ப்ராப்பர் லீடர், திறமையானவர், புத்திசாலித்தனமா இதுதான் நடக்கும், இது இப்படிதான் நடக்கும் அப்படின்னு முன்கூட்டியே கால்குலேஷன் பண்ணி, ஜோசிக்காரு கிடையாது, படித்த அறிவினால கால்குலேஷன் பண்ணி ஒர்க் பண்றாரு. அவரு பின்னாடி போறதும், அவருக்கான இளைஞர்கள், இப்ப எனக்கு 43 வயசு ஆயிடுச்சு, இதுக்கு மேல வர்ற 18 வயசு இளைஞர்கள் இலங்கையில அவங்களுக்கான அரசியலுக்காக அவரோட சேர்ந்து நானும் ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறேன். இப்ப வீதி லீடர்ஸ் போயிருக்கேன், இதுல நீ ஏதாவது பொறுப்பு வாங்குவியா, நீ வந்து அவரு கூட நேரா போயிட்டு பொறுப்பு வாங்குறதுக்கு தான் அப்படி போயிருக்கேன்னா, நான் மாநில சமூக ஊடக பொறுப்பாளரா இருந்துகிட்டு உதறிட்டு அண்ணனோட வரேன். எக்காரணத்துக்கு கொண்டு வீதி லீடர்ஸ்ல நான் எந்த பொறுப்பும் வாங்கிக்க மாட்டேன். இது இப்பயே நோட் பண்ணிக்கோங்க. என்னோட பாசத்தலைவர் வினோஜ், இந்த போட்டோ கழட்டிட்டு இருக்கோம்ல, இந்த கூட்டத்திலேயே கொஞ்சம் நல்ல மனுஷன், ரொம்ப நெருக்கமானவர் எனக்கு. அவர் பேரை நான் டாட்டோவே போட்டிருக்கேன். என்னைக்குமே இவர் மேல மட்டும் எனக்கு தனி மரியாதை உண்டு. என்ன பண்றது, இந்த கூட்டங்கள் மத்தியில வாழ்றது ரொம்ப கஷ்டம். இவரும் எப்படி சிரமப்படுறாருன்னு தெரியல. நாளைக்கு இவரு தலைவரானாலும் இந்த கூட்டம் இப்படிதான் பேசும். அது அவருக்கும் தெரியும், எங்களுக்கும் நல்லா தெரியும். அக்கா வானதி சீனிவாசன் அவர்கள், அந்த அக்கா தான் நம்ம ஆபீஸ ஓபன் பண்ணாங்க. 10 வருஷத்துக்கு முன்னாடி அக்கா தான் வந்து ஓபன் பண்ணி குத்துவலைக்கு ஏற்றி வச்சு, தம்பி சிறப்பா வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணிட்டு போனாங்க. அக்காவை வந்து விமர்சனம் செய்யறதுக்கு ஒண்ணும் இல்லை. அண்ணாமலை அண்ணனையோ வீதி லீடர்ஸையோ விமர்சனம் பண்ணாங்கன்னா பிற்பாடு பார்த்துக்கலாம். அடுத்தபடியாக இது 2024 எலெக்ஷன்ல தேசிய தலைவர் அவர்கள் வந்தபோது எடுத்தது. இந்த தேசிய தலைவர்கள் மேலெல்லாம் ஒரே ஒரு கவலை உண்டு. தமிழ்நாட்டுல என்ன நடக்குது கட்சிக்குள்ள, அத பத்தி நிர்வாகிகள்கிட்ட கேட்டு இங்க யாரை விரும்புறாங்க, அவங்கள நம்ம மாநில தலைவரா போடணுமே அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவங்கள்ட்ட இல்ல. அது நினைச்சாதான் வருத்தமாக இருக்குது. இவரு சுதாகர் ரெட்டி, இவர் வந்து கரூர் மாவட்ட தலைவர், ரொம்ப நல்லவர். இவர்னால கட்சியில வந்து ஏகப்பட்ட பேரு டெய்லி படையெடுத்து சேர்ந்துகிட்டே இருக்கிறாங்க. எங்க கொண்டு போய் விட போறாருன்னு தெரியல இருக்கிற பிஜேபிய. ஆல்ரெடி பாதி பேர் இல்ல, எது அண்ணாமலை அண்ணன் இந்த கிரைசிஸ்ட் இதுக்கு முன்னாடியே பாதி பேர்த்த வெற்றிகரமாக துரத்தி விட்டாரு. இப்ப மீதி இருக்கிறது ஒரு 10 பேரு, அந்த 10 பேர்த்தையும் துரத்திடுவாராட்டு இருக்குது. அப்புறம் இந்த மனிதன், இந்த போட்டோவை முன்னாடியே தூக்கி எறியணும்னு தான் இருந்தேன் கேபிஆருக்காக. பட் என்ன பண்றது, அண்ணாமலை அண்ணன் கையில வாழை கொடுக்குற போட்டோ, அதுல நானும் இருப்பேன். இன்னொரு அவர் மாவட்ட பொதுச் செயலாளராக இருந்தாரு நம்ம சக்திவேல் முருகன்னு. சரி அண்ணன் வாழை கொடுக்குறாரு அப்படிங்கிறதுக்காக இந்த போட்டோ ரொம்ப நாளா மாட்டியிருந்தேன். இது மீண்டும் நம்மளோட தலைவர் வினோஜ் அவர்களோட திருச்சி ஏர்போர்ட்ல எடுத்தது. தர்ம போராளி ஹச் ராஜா அண்ணன், இவரை பத்தி சொல்லணும்னா பேசிக்கிட்டே இருக்கலாம். அப்பெல்லாம் நைட்ல வந்து தூங்குறதுக்கு முன்னாடி நான் வந்து கேட்கிற ஆடியோவே அவர் பேசின ஆடியோ தான். அப்பெல்லாம் யூடியூப்ல அவர் பேசின ஆடியோ அதிகபட்சமே ஒரு 20-30 தான் இருக்கும். அதிகபட்சமே 20 தான் இருக்கும். அவ்வளோ எனர்ஜெட்டிக்கா பேசுவாரு. அந்த ஏஜ்ல ஒரு இந்துத்துவா கான்செப்ட், இங்க நடக்கிற விஷயங்கள், இதெல்லாம் அவரோட தான் பேசணும். அவரோட தான் நிறைய, இவரை ஃபாலோ பண்ணி தான் இந்த கட்சியில நான் வந்து அதிகமா டிராவல் பண்ணது.
இதுல இருக்கும் ஒருத்தர் தவறி போயிட்டாரு இவரு. மீதி இதுல எனக்கு தெரிஞ்சு இதுல இன்னும் ஒரு 3 பேரும் என்னமோ தான் பிஜேபியில இருக்காங்க. மீதி எல்லாம் வீதி லீடர்ஸ்க்கு வந்துட்டாங்க. பாரத மாதா இது போட்டோ இது வந்து என்னைக்குமே நம்ம ஆபீஸ்ல இது இருந்துகிட்டே இருக்கும். இப்ப நம்ம இயக்கம் மாறிட்டதுனால இவர்கள் கொடுத்த சித்தாந்தம் அருமையான சித்தாந்தம். ஆனா அதை தமிழ்நாட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்றது ரொம்ப கஷ்டம். அது இல்லாம தமிழ்நாடு பிஜேபியில இருக்கிற செட்டப்பை வச்சுக்கிட்டு இங்க இம்ப்ளிமெண்ட் பண்றது எப்படி சொல்றதுங்க, 1% வாய்ப்பு இருக்கு. இவர்கள் போட்டோவை நான் இயக்கம் மாறியதனால் வீதி லீடர்ஸ்க்கு போனதுனால கழட்டி வைக்கிறது தான் முறை. அதனால கழட்டுறேன். பாரத அன்னையை வந்து நம்ம கழட்டணுங்கிற அவசியமே இல்லை. என்னைக்குமே நேஷன் ஃபர்ஸ்ட் அப்படிங்கிறதுனால இந்த போட்டோவுக்கு எப்பொழுதும் போல வெள்ளிக்கிழமையான பூ போட்டு சாமி கும்பிட்டுட்டு தான் இருப்பேன். இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னா, இந்த வீடியோ போடுறதே எனக்கு மனசு வருத்தம் தான். இந்த மாதிரிலாம் நம்ம இருந்த கட்சியை நம்மளே சொல்லலாமா பேசலாமா அப்படின்னு நான் வருத்தப்பட்டு பேசுறது வந்து 1% தான். இப்ப 99% உள்ளே இருக்கு. அதை பத்தி பேசணும்னா ரொம்ப விகரஸ் ஆயிரும். அதனால அது வேண்டாம். அன்புள்ள தமிழிசை அக்காவுக்கு மீண்டும் சொல்லிக்கிறது, டிவியில சேனல்ல வந்து அது ஜஸ்ட் ஒரு யூடியூப் சேனல். அந்த சேனல்ல எல்லாம் வந்து உங்களை வந்து வீடியோ எடுக்க வராங்க, உங்கள்கிட்ட இன்டர்வியூ பண்றாங்கிறதுக்காக ஒரு திறமை உள்ள மனிதனை நீங்க வந்து ஃபெயிலியர்னு சொல்றதெல்லாம் வந்து ரொம்ப கேவலமான விஷயம். அது மட்டும் இல்லாம உங்க அப்பா மாதிரி உங்க சித்தப்பா மாதிரி அரசியல் குடும்பத்துல இருந்து வரல, அரசியல் வாதிங்கிற பொண்ணுக்கு நீ டாக்டர் சீட் வாங்குறது ரொம்ப ஈஸி. ஒரு விவசாயியோட மகன், அதுவும் தொட்டப்பட்டிங்க கிராமத்துல 30 to 40 வீடு தான் இருக்கும். நானாவது இங்க கரூர் டவுன்ல இருக்கேன். அவங்க ஊரெல்லாம் 40 வீடு தான் இருக்கும் ஊருக்குள்ளேயே. அப்படிப்பட்ட ஒரு கிராமத்துல இருந்து பிஇ முடிச்சு MBA முடிச்சு IPS முடிச்சிருக்கிறாருன்னா அது அவரோட தனித்திறமை. உங்களைய மாதிரி அரசியல் செல்வாக்குல பட்டம் படித்தவர் அல்ல. உங்களுக்கெல்லாம் அப்பா அம்மாவோட பேக்ரவுண்ட் இருந்துச்சு, இன்னாரோட பொண்ணுன்னு சொல்லிக்கிறதுக்கு உங்களுக்கெல்லாம் இது இருந்துச்சு. அது இல்லாம அடிக்கடி சொல்லுவீங்க, கலைஞரும் எம்ஜிஆரும் வந்து என் கல்யாணத்தை நடத்தி வச்சாங்கன்னு. நீங்க எல்லாம் அவ்வளவு பெரிய பேக்கப்ல இருந்து வந்து உங்களாலேயே 3% இந்த கட்சி நோட்டா கட்சின்னு சொன்னதுக்கு முக்கிய காரணம் நீங்க. இப்ப இன்னொரு வார்த்தை சொல்றீங்க, நாங்க இத வந்து 2014 எடுத்துட்டோன்னு. 2014 என்னைய மாதிரி இளைஞர்கள் எல்லாம் வந்து சேர்ற போது மோடி மேல இங்க எந்த கரியும் பூசப்படல. மோடிக்கு இங்க அலை இருந்துச்சு நம்ம பாரத பிரதமர் ஆகிற போது. ஆனா அதுல இருந்து 5 வருஷத்துல இந்த திமுக காரவங்க, விடுதலை சிறுத்தை கட்சிக்காரனுங்க பிளான் பண்ணி மோடியை இங்க ஒரு பூச்சாண்டி மாதிரி காமிச்சாங்க. அதையெல்லாம் தடுக்க தவறினவங்க நீங்க எல்லாம். அதனாலதான் 2019க்கு மேல மோடிக்கு இங்க வந்து மிகப்பெரிய எதிரலை வீசுனுச்சு. அதுக்கப்புறம் அந்த எதிரலைய சமாளிச்சு இப்ப மோடிய ஒரு சில பேர் லவ் பண்றாங்கன்னா அதற்கு அண்ணாமலை அண்ணன் பேசுன ஒவ்வொரு மீட்டிங்கும் ஒவ்வொரு பிரச்சனையும் இதெல்லாம் வச்சுக்கிட்டு இப்ப வந்து இந்த பர்சன்டேஜ்ல நாங்க வந்து அன்னைக்கே இது பண்ணிட்டோம் இன்னைக்கே இது பண்ணிட்டோம் அப்படின்னா நகைப்புக்கு தான் வருது. சரி பரவாயில்ல, நீங்க என்ன திருப்பியும் கவர்னருக்கு ஆசைப்படுறீங்களா இல்ல திருப்பியும் மாநில தலைவியா வரணும்னு ஆசைப்படுறீங்களான்னு தெரியல. அதனால இப்படி உள்ள அவ்வளவு வன்மத்தை வச்சுக்கிட்டு கொட்டுறீங்க. அந்த வீடியோவை ஒரு 5 நிமிஷம் நீங்களே திருப்பி திருப்பி ரிவைண்ட் பண்ணி பாருங்க. அவரை பத்தி பேசுற போது உங்க உடம்பும் உங்க முகமும் எவ்வளவு ஆக்ரோஷமாகுதுன்னு. அப்படிலாம் ஆக்ரோஷமானீங்கன்னா வயசாகுது, உங்களுக்கு உடலுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துடும். இதுவும் பழகுன நன்றிக்காக சொல்றேன். நன்றி, வணக்கம். இனிமேல் நீங்க விமர்சிச்சீங்கன்னா எங்கள் விமர்சனம் கடுமையாக இருக்கும். நன்றி.